ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறேன்னா ட்ரோல் ஐக்கின்ற பாருங்கள், ஸ்குவிட் கேம் ட்ரோல் டவர் தான் விளையாட போகிறோம். வாங்க சரி வேற ஆரம்பிச்சிடுவோமா? இதை நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு இதை நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்லாம் சொல்லியிருக்கானுங்க. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே மக்களே, இப்போ நம்மளோட என் அண்ணன் வரன் என்று வந்து விட்டுருக்கான் சொல்கிறான். ஹாய் ஐஸ், ஹாய் ஹாய் வந்துட்டான். எதுவும் நீ பண்ணக்கூடாது, நான் தான் போவேன். நீ ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறா அந்த மாதிரி தான் மக்களே. சும்மா ஆன்லைனில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. அப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறன்ட்டு என் அப்பா ஃபோன் எடுத்து அது கன்றாவியாக விளையாடி வச்சுருப்பான். அதை நான் வீடியோவாக போடலை, ஏன்னா சரி அப்போ நம்ம சேனலே இருந்திருக்காது. அப்போ சேனல் இருந்தாலும் நான் போட்டிருக்க மாட்டேன். இவனை பற்றி ஏதாவது சொன்னாலே ஏதாவது வியாமம் பண்ணி விட்ருவான். சரிடா சாரி. இப்போ நான் ஒரு லெவல் ஸ்கிப் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாடிட்டேன். அதனால் நான் இந்த ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஓ ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு இவன் வந்து இதை விளாடுவான். இவன் எத்தனை டைமில் முடிக்கும்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் விளையாடுவேன். அதில் நான் எவ்வளோ டைமில் முடிக்கிறேன் நான் கண்டிப்பாக தோற்றுருவேன். பட் இருந்தாலும் ஒரு ஜாலியாக அந்த வீடியோ அப்படி போகும்போது அவ்வளோதான். 2 minutes 22 seconds ஆகிருக்கு இப்போ முடிந்தது இப்போதைக்கே. வெயிட் பண்ணுங்க. ஐயோ என் ஃபேஸை பார்க்க முடியல. ஐயோ இந்த ட்ரெஸ் வேணாம். நம்மளுக்கு எப்போவுமே 2:30 ரோஹித் சரி நம்பரை பதிவு பண்ணியாச்சு. 2:30. ஓகே சரி, ஷிஃப்ட் லாக் போட்டு டக்குன்னு போனோம். ஐயோ முன்னாடி ஒருத்தன் வரான். தேங்க்ஸ். ரோபாக்ஸ் பை பண்ணியிருப்பேன். தத்தின்னு இதிலே தெரியுது. நான் கிவ் அப்னு சொன்னேனே இவன் விளாடுவா மக்களே. சைடில் உட்காந்து நான் கமெண்ட்ரி பண்ணுவேன். இப்போதைக்கு அவன் கமெண்ட்ரி பண்ணுறான், நானும் கமெண்ட்ரி பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவே எப்படி இருக்க போதுன்னா, இதுதான். இது வந்து ட்ரை தான் பண்ண போகிறோம். யார் முடிப்பான்லாம் எனக்கே தெரில. நான் கிவ் அப் பண்ணுவேன். நான் கிவ் அப்னு சொல்லிடுவேன் மக்களே. அப்போ வந்து இவன் விளாட ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் விளையாட மாதிரி நான் எத்தனை வாட்டி தோக்கணும்னா அதை பொறுத்து இவன் கிவ் அப் பண்ணுவேன். ஓகேவா மக்களே? ஸோ யாரெல்லாம் ஸ்குவிட் கேம் ஷ்ரிம்ப் வேணுமோ கமெண்ட்டை போட்டுருங்க. கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபு. இந்த மைன்கிராஃப்ட் வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அந்த சீரீஸ் நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். போக நம்ம அந்த வீடியோ ஐ திங்க் நான் வந்து August 5 வந்து ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பேருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. கைஸ், நாளைக்கு எனக்கு ரிவிஷன். ஸோ அதனால் நான் இங்கே வந்திருக்கேன். கைஸ் நாளைக்கு எனக்கு ஃபுல்லாகவே நாளையோட எங்களுக்கு எக்ஸாம் முடியுது. அதனால தான் நான் ஜாலியாக இருக்கேன் இப்போதைக்கு. ஷிஃப்ட் லாக். ஏன் நான் ஷிஃப்ட்டு லாக் போடுறேன்னா அப்போ தான் நான் ஃபேஸை எனக்கு பார்க்க பிடிக்காது. ஷவா போங்கடாங்க மக்களே, நான் இப்படியே போய்க்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இது வந்து எப்படி லைவ் போடணுன்னு தெரியாமல் இருந்திருக்கு உட்காந்துருக்கிறேன். அதனால தான் நான் இன்னும் லைவ் ஒரு வீடியோ கூட லைவாக போட்டுக்க மாட்டேன். கைஸ், நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் போடுறோம்ல, அதெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட்டாக போடலான்னு இருக்கோம். ரோப்ளாக்ஸ் சீரீஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். இந்த எர்த்தி கேமர் பார்த்துருப்பீங்களே, எர்த்தி கேமர் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருக்கேன். ஏன்னா நானே ஒரு எர்த்தி கேமர் சப்ஸ்கிரைபர் தான். ஆக்சுவலி அவனை பார்த்து தான் நான் இவ்வளோ பெரிய யூடியூப் கனவே ஸ்டார்ட் பண்ணுது.
இல்லைடா அப்படி தானே? அப்படிதான். ஆனால் அவனை ஒத்துக்க முடியல, ஏன்னா அவன் ஒரு சேனல் வச்சிடல. அப்புறம் விடிஜி ப்ரோ. விடிஜி ப்ரோ எர்த்தி கேமர் ப்ரோ. ஆமாம், அவங்க சேனலில் பார்த்தா இவ்வளோ பெரிய இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 29 தான். ஏன் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஏன்னா நான் பாவம். வந்துட்டாங்க கைஸ். இப்போ நான் என்ன கிவ் அப் கொடுத்துட்டான். இப்போ நான் மாட்டோம். ஓகே மக்களே, நான் இங்கே இந்த சைடில் உட்காந்து கமெண்ட்ரி கொடுக்குறேன். முன்னாடி பார்த்திபனா இருந்தான், இப்போ டானா நானா நானா. இவன் எப்போ பாரு இதே பண்ணுவான். ஃபர்ஸ்ட் இதை மாதிரி நானா 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 நானா. கஷ்டமாக தான் இருக்குது கண்ட்ரோல்ஸு. ஐயோ நான் இதுலேயே வந்துக்கிறேன்ப்பா. கரெக்டாக இருக்குது. எல்லா யூடியூபர்ஸும் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அவங்க ஃபேஸ் தெரியணும், கஷ்டமாக இருக்குது. மெயினாக பிசியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. நான் என் அம்பா லேப்டாப்பில் விளையாடி பார்த்தேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ பிசிலாம் வாங்கினா எவ்வளோ இருக்கும் தெரியும். இப்போதைக்கே நான் ஒரு மவுஸ் வாங்கி வச்சுருக்கேன், வாங்க போகிறேன், ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோஸுமே வரும். அப்புறம் கிரிக்கெட் வீடியோஸ் ஒரு சீரீஸ் பண்ணணும்னா இவன் வந்து ஒரு சேலஞ்ச் விட்டான். ஸோ பண்ணலாம். வீடியோ 30 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் நான் அந்த கிரிக்கெட் வீடியோ விடாமல் பண்ணுவேன்னா. ஆனால் என்ன மக்களே தோக்க வச்சிட்டிங்க. இவன் கிவ் அப் பண்ணி சொன்னேன், நான் விளையாடுவேன். அந்த மாதிரி தான் அப்படி தான் போகுது. இப்பயே ரொம்ப லேக் ஆகுது, ஏன்னா இப்போ கரண்ட் போயிடுச்சு, நெட்டுமே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஜியோ நெட்வொர்க்கு தான் சப்ஸ்கிரைப் 1000 GB 6 months அப்படின்ற கணக்கு வரும். 6 months இல்லை 1 year மக்களே. 6 months தானே, சாரி 1 year தானே தெரில. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த இது போடலான்னு நினைக்கிறேன், பிரேக்கிங். நான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட் வீடியோஸுமே பாருங்கள், அதுவுமே நல்லா தான் இருக்கும். WCC3 ட்ரை பண்ணலான்னு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். WCC3 யாருக்கெல்லாம் தெரியும்ன்றதை கமெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் RC24 ட்ரை பண்ணுறேன், அது ரொம்ப கமெண்ட் பண்ணுங்கன்றோம். நீங்கள் யார் எர்த்தி கேமர் சப்ஸ்கிரைபரும் விடிஜி சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. அடுத்து மற்றதெல்லாம் பண்ணாமல் போகக்கூடாது. நீங்கள் சப்ஸ்கிரைபு வேலை கைஸ். ஐயோ மக்களே, இது ஜம்ப் பண்ணி தான் போடுமா இல்லை அப்படியே போடலாமா? ஜம்ப் பண்ணி தான் போடும். அந்த ஓகே மக்களே, நான் ரொம்ப பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து விடிஜி நேமில் வச்சதுனால இப்போ என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க. ஏன் தான் எனக்கும் தெரில. நான் ஒரு நல்ல விடிஜி ஃபேன் கைஸ், நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் விடிஜி நேமும் வச்சுருக்கேன், விடிஜி ஸ்கின்னும் வச்சுருக்கேன். விட்டா அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணுறோம் நான். அன்றைக்கி அந்த மாதிரி என் அப்பா அக்கௌண்ட் பறக்க விட்டாங்க. என் அப்பா அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம். ஓகே மக்களே, எனக்கு இது அவ்வளோலாம் விளையாட தெரியாது. எனக்கு ஸ்டோரி மோட் கேம்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோ ஸ்டோரி மோடு பிரேக்கிங் ஸ்டோரியில் யார் கெத்துன்னு சொல்லுங்கப்பா. ஆல்ரெடி நான் வந்து ஃபீல்ட் ரிப்ரசன்ட் போட்டேன். ஆல்ரெடி நான் ஃபீல்ட் ரிப்ரசன்ட் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாலியாக இருக்கும் வீடியோ. அதில் நான் இருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் வந்து நான் வர போகிறேன். அதில் வந்து நான் கிவ் அப் ஏன்னா அதில் வந்து ஒரு லைஃப் தான், செத்தோனே விட்டுருவானுங்க. எனக்கு கேட்டால் ஃபீல்ட் ரிப்ரசன்ட்டோட பேக்கிங் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி மோட் கேமு. ஆனால் அது இந்த பெஸ்ட்டு கேமுன்னு சொல்ல முடியும். எனக்கு பிரேக்கிங் ஸ்டோரி தான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அதில் நான் ஒரு சூப்பர் பிளேயர், அதனால தான் உனக்கு பிடிக்கும். அதுவும் இந்த பிரேக்கிங் ஸ்டோரி 2லாம் செம்மையாக விளாடும் கைஸ். மக்களே அடுத்த வீடியோ வந்து நான் வந்து ஷ்ரிம்ப் தான் போடலான்னு இருக்கேன். அதே மாதிரி மைன்கிராஃப்ட் சீரிஸ் வரப்போகுது கைஸ். அப்படியே கண்டினியூ பண்ணு. ஐயோ தேனோஸ் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்தவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணுறேன். நான் பார்க்கல,
ஆனால் அதில் இண்டு வரும்போது மட்டும் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்ச சீன். நல்லா இருந்தது ஸ்குவிட் கேம் ஷ்ரிம்பா ஷிம்ப் இல்லை ஸ்குவிட் கேம் சீசன் செம்மையாக இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் அவைலபிளாக இருக்குது. அவைலபிளாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஐ திங்க் மைன்கிராஃப்ட் மூவி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல. இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டா மக்களே. அங்கே இருக்கும்போது வேறு வீடு இருந்தோன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டா மக்களே. என்னை விட்டு ஓட்டான் சாத்துரு போயிட்டு போ 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 ஸ்லோவாக போடாதுன்னா ஃபாஸ்ட்டாக போடுங்க. இங்கே தான் ஜம்ப் போடு. ஓகே சரி, கொஞ்சம் குட்டி வீடியோவே பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் திரும்பி வந்து இதுவும் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஆமாம், ஏன்னா ஏன்னா வந்து எங்கள் அம்மா கிளாஸ் இருக்குது ஜெர்மன். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் போயிடுவோம். 2 வருஷமா 1 வருஷமா தெரில. என் அப்பாவுக்கு சொல்கிறது தான். இன்னும் 1 வருஷம் நினைக்கிறேன். 1 வருஷம் நினைக்கிறேன் மக்களே. சரி, நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அடிச்சு ஈஸியாக போகிறேன். ஓகே இது இதை தோத்துட்டானா முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஏடா ஏய் 11 நிமிஷம் நாங்கள் டைம் கிடைக்கும் மாதிரி ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் மைன்கிராஃப்ட் வீடியோஸ்லாம் எடுக்காம விடும். பார்ட் 2 போட போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி தான் பார்ட் 2 வரப்போகுது. ஐ திங்க் இதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு போடுவேனான்னு தெரியாது இந்த மைன்கிராஃப்ட் வீடியோவை. இன்றைக்கும் போடலாம், வாய்ப்பு இருக்குது. எடிட்டிங்லாம் பண்ணணும்ல. எடிட்டிங் பண்ணணும். நான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் எடிட்டே பண்ணாமல் தான் போடுறேன். ஷார்ட்டில் எடுத்து ஏன்னா நான் வந்து 1 ஹவர்க்குள்ளே 40 எடுத்துருவோம் அந்த வீடியோவை. 30 தான் மேக்ஸிமம் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா 30 தான் வந்திருக்கும். வெளியே போகலாம் மக்களே. லோ வோல்டேஜ் நீங்கள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகே மக்களே, இல்லை லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், திரும்பி பேக்கு போயிடுச்சு. கரெக்ட் என்ன ஆச்சு? தோத்துட்டேன். சரி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன் நானும். இந்த வீடியோ பார்க்குறவங்கள லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஆமாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் அண்ட் மைன்கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் கிரிக்கெட் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை அதுவும் வருது நினைக்கிறோம். ஸோ அடுத்து ஸ்டம்பிள் கைஸும் வரும். ஸ்டம்பிள் கைஸ். ஓகே ஓகே கைஸ், ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் அடிச்சு அதில் வச்சிருங்க. பை போகிறோம். ஓகே மக்களே, பை.